ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வெசலு ஆர்ஓ பிளான்ட் 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட்டில் வெசல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த டேங்க்கு ப்ளூ டேங்க்கு இருக்குல்ல, இது உள்ளே என்னெல்லாம் இருக்குது, செடிமெண்ட்டு கார்பன் 2 டேங்க்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த டேங்க்குடைய மல்டிபோர்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறது தான் மல்டிபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. டேங்க் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ டேங்க் எடுத்துகிட்டு போய் இது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதை அசம்பிள் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இது செடிமெண்ட் டேங்க்கு வெசலுன்னு சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி வெசலு செடிமெண்ட் டேங்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது உள்ளே எப்படி எடுக்கிறோம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம், இது உள்ள கேஸ் இருக்கும், வேறு எதுனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிங் ஆகிடும் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க நிறைய பேர். ஆர்ஓ பற்றி தெரியலனாக்கா இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே பார்த்திங்கன்னா சேண்டு, நம்ம கல் இது அது போல் தான் இருக்கும். நம்ம பாறையில் நம்ம இது உள்ள காட்டெல்லாம் புழவில் கல் மண் எல்லாம் இருக்குல்ல, அதே போல் இது தான் ஃப்ரெண்ட். இந்த நதிலாம் ஓடுது இல்லை, ஏரி ஓரம் அது போல் இருக்க கல்லுங்க தான் இதில் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா சிட்டி ஏரியாவில் காசு ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா இது கிலோ கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் 150 ரூபா 200 ஒரு கிலோ. இது இந்த கல் பார்த்திங்கன்னா கொயாங்கல் மாரி, நம்ம கொயாங்கல்லுன்னு சொல்லுவோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா சேண்டு, வெசல் சேண்டு சொல்லுவாங்க. ப்ளூ மவுண்ட்டு இது சேண்டு, செடிமெண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டரை நம்ம வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாகவே. இப்போ இந்த மெட்டீரியலை இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேங்கை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே ஒரு கல் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், உள்ள வரைக்கும் உங்களுக்கு கேமராவை நான் காட்டு, உள்ள வரைக்கும் கேமரா இது பண்ணுவோம். பாருங்கள் நீங்களே. இப்போ கொட்டிடலாம் மெட்டீரியல். பாருங்கள், இவ்வளோ இல்லை வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை. பாருங்கள் இவ்வளோ மண் இது எல்லாம் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 முறை 10 இதுபோல் போயிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், வெசலை எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறோம் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறேன். 2-3 டைம் க்ளீன் பண்ணுறதாலே ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிடாது. க்ளீன் ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா உள்ளே வரைக்கும் காட்டுறேன், பார்த்துருப்பீங்க. உள்ளே நல்லா க்ளீனாக இருக்குது. சப்போலோ வெசல் எஃப்ஆர்பி தான் செடிமெண்ட் ஃபில்ட்ரு. அடுத்தது நம்ம கார்பன் ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், செடிமெண்ட் ஓகே ஆகிடுச்சு. அதை வாஷ் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு காட்டுவேன். கார்பனை வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாக. இது செடிமெண்ட்டை எடுத்தாச்சு. கார்பன் சொல்கிற மாதிரிங்க, சாரி, கார்பன் வெசல். இப்போ கார்பன் ஃபில்ட்ரு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். மல்டிபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் ஓப்பன் பண்ணுற டைவர்ஸ் ஓப்பன் பண்ணுறது மல்டிபோர்ட்டு. அதுள்ள பாருங்கள் கருப்பாக இருக்க கார்பனு. நீங்கள் வெளியே எடுக்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் கார்பன் எப்படி இருக்கும்னா எது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ண சொல்ல செம சமையல் ஃப்ரெண்ட்ஸ். ஆசை தாங்க முடியல. இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாக்கடை தண்ணி மாரி அது இப்போ வரப்போது. பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர்பி வெசல்னு சொல்லுவாங்க. கார்பன் ஃபில்டரு இந்த கலரில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேண்ட் மெட்டீரியல். இப்போ அது க்ளீனிங் பார்க்கலாம். இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வருது. ஃபுல்லாகவே எல்லாமே அழுகிட்டு ஃபுல்லாக இந்த தண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து சேராக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஆர்ஓ டேங்க் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இதை க்ளீன் பண்ணணும். நம்ம தண்ணிக்கு அது மாதிரி இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். மாதத்துக்கு ஒரு டைமாவது ஆர்ஓ மெயின்டெனன்ஸில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மண் வந்து நம்ம மெமரினில் போயிடுச்சுன்னா போதும், ஃபுல்லாக மெமரின் ஜாம் ஆகிடுச்சு, மெமரின் பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்னொன்று 7,000 8,000 10,000 வரைக்கும் வரும் மெமரின் வந்து. அதில் வந்து நம்ம இதை வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சேண்ட் மெட்டீரியல் நம்ம வந்து கழுவிடலாம். இது வந்து எத்தனை ஒரு 5 முறை 10 முறைக்கு மேலே இது வந்து கழுவணும். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரீப்ராசஸ் செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு மோட்டரை ரெடி பண்ணி தனியாக பைப் இது பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மோட்டர் ஆர்ஓ மோட்டர்லேயே ரா வாட்டர் மோட்டர் கனெக்ஷனு செட்டிங் பண்ணி அது கனெக்ஷன் கொடுத்து இப்போ பாருங்கள் அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து குறைஞ்சது ஒரு 10 டைமாவது க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், 10-15 டைமாவது அந்த கல் மண் வந்து க்ளீனாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். மோட்டர் வச்சு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். மோட்டர்லேயே கனெக்ஷன் பண்ணி பைப் செட் பண்ணி கரெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இப்போ தான் சீக்கிரமாக க்ளீன் பண்ணவும் முடியும். பாருங்கள், தண்ணி இப்போ கொஞ்சம் க்ளீனாக வருது. தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி க்ளீன் பண்ணோம், தண்ணியை ஊற்றி திருப்பி க்ளீன் பண்ணு அப்படின்ற புத்திகை தான் க்ளீன் ஆகிட்டு தான் இருக்குது. வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இது வந்து 10 முறை க்ளீன் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்னான்ட்டு. இது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டனும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிட்டால் போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள், இல்லைனா நீங்கள் அப்படியே பாருங்கள் கண்டினியூவாக பண்ணுறவங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, அந்த தண்ணி ஊற்றிடலாம், ஊற்றிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இது பண்ணணும், அந்த கலர் மாறுற வரைக்கும். எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அந்தளவுக்கு நம்மளுடைய ஆர்ஓ வாட்டருடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 500 எல்பிஹெச் ஆர்ஓ பிளான்ட்டு. 500 எல்பிஹெச்னால் வந்து லிட்டர் பர் ஹவர்ஸு அப்படின்றது தான் வந்து எல்பிஹெச்னு சொல்லுவாங்க. அது ப்ரெஷர் கேஜில் வரும். நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுருக்கேன் ப்ரெஷர் கேஜிக்கு எல்லாமே. நீங்கள் வந்து வீடியோவை போய்ட்டு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆர்ஓ வீடியோ இருந்தாலும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ இருந்தாலும் சரி, சின்ன ஆர்ஓ, கென்ட்டு, அக்வா ப்ரெஸ், அக்வா கார்டு, கென்ட்டு கிராண்டு, கென்ட்டு எலிட் மாடலு, எல்லா மாடலுடைய ஆர்ஓ வீடியோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுவேன். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ க்ளீனாக ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசல் உள்ள வந்து இந்த பைப் இருக்கும். இது உள்ளே வச்சு தான் வந்து அந்த சேண்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதில் இந்த பைப் உள்ள எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு டேப் அடிக்கிறோம். நம்ம வந்து இப்போ டேப் அடித்து பாருங்கள், உள்ளே வச்சாத்து டேப் அடிச்சுட்டு நேராக கரெக்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறமே பார்த்தோன்னா ஒரு விரல் மட்டும் மேலே வச்சு பிடிச்சிக்கணும், கொஞ்சம் ஃபுல் பண்ணுற வரைக்கும். ஒரு விரல் மட்டும் நடுவில் வச்சுக்கணும், விரல் வந்து எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபுல்லாகிற வரைக்கும். இப்போ வந்து அந்த சேண்டை வந்து இது உள்ளே வந்து ஃபுல் பண்ணணும் கரெக்டாக. அந்த சேண்ட் மெட்டீரியல் வந்து இது உள்ளே ஃபில் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரல் வந்து அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும். பைப் வந்து கொஞ்சம் ஒரு அரை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் விரல் எடுத்துடலாம். வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பொறுமையாக ஃபுல் பண்ணணும். குறைஞ்சது 25 கிலோ 30 கிலோ ஒரு இதுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் பண்ணுறதுக்குன்னே வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வைக்கல. ஸ்பீடாக வச்சோம்னா உங்களுக்கு எதனா டவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபுல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். एफआरबी वेसल सेडिमेंट टैंक। अरे पैसा के लिए पूरा ये 100-150 रुपये का किलो है ये। कार्बन, लेकिन जंगल में ऐसे मिल जाता है सेडिमेंट
டேங்கை தான் வந்து வெளியே எடுத்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே லைவ் வீடியோவை. ये भी पैसा के लिए बेच எல்லாமே எப்படி வெளியே எடுத்தோம், எப்படி இது பண்ணோம், எப்படி வாஷ் பண்ணோம், எப்படி ஃபில்லிங்கில் இருக்கோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, லாஸ்ட் வரைக்கும் எப்படி ஃபிட் பண்ணி எப்படி ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற வரைக்கும் வீடியோ போட்டுருப்பேன். पानी से जल्दी நீங்கள் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து இதை ஃபில் பண்ணணும். ப்ளூ மவுண்ட் வால்னு சொல்லுவாங்க. मेरा बैग में ब्लेड होगा, இந்த கம்பெனி வச்சும் சொல்லுவாங்க. சேஃப்ளோ ब्लेड ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. अभी पता है, अभी ये टूट गया ना, अभी उसका चेंज करना है. ये यूनियन है, ये पूरा चेंज होगा, पता है ना. कहाँ से जाएगा इतना? சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 500 லிட்டர் ஆரோ பிளான்ட்டு, वो बोला है क्या? 1000 லிட்டர் ஆரோ பிளான்ட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எல் ரெண்டும் சேம் தான். வந்து இப்போ வந்து இது வந்து 1000 லிட்ரு 500ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நிறைய ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறதால வந்து டவுட் ஆகிட்டு ஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ 1 ஹவருக்கு வந்து 1000 லிட்டர் கொடுக்கும். அதான் லிட்டர் பர் ஹவர்ஸுக்கு தான் வந்து எல்பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. 1 ஹவருக்கு வந்து 1000 லிட்டர் கொடுக்குற ஆர்ஓ. இது வந்து வெசல் வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ ஃபாஸ்ட்டாக வரும், நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டாண்டு வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்தாண்டு இருக்கிறது வந்து கார்பனு, அது இன்னும் கார்பன் இது ஃபில் பண்ணல. அதை ஃபில் பண்ணுற வீடியோவும் காட்டுவோம் உங்களுக்கு. கார்பனும் சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிய போகுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்ஆர்பி கார்பன் வெசல் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெசல் கார்பன் ஃபில் பண்ணுறோம். செடிமெண்ட் முடிஞ்சிட்டு அடுத்தது கார்பன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அதே போல் தான் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணணும். எடுக்கிறப்ப பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்பன் ஃபில்லிங் சேம் அதே போலே பைப் உள்ளே வைக்கணும். அதே போல் டேப் அடித்து ஒரு விரல் வச்சு கொஞ்சம் ஃபுல்லாகிட்ட உடனே அதுக்கப்புறம் விரல் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து மல்டிபோர்ட் வால்வு. சேம் மல்டிபோர்ட் வால்வ் டைட் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா டைட் பண்ணியாச்சு. இது வந்து மல்டிபோர்ட் வால்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி இது பிளேஸில் வந்து இதுவாகும், ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து ரொட்டேஷன் மல்டிபோர்ட் வால்வு. இது வந்து பேக் வாஷு, ரின்ஸு, எல்லாத்துலேயும் ஃபில்டரு எல்லாமே ஒர்க் பண்ணுறதால வந்து 2-3 பிளேஸில் வந்து இது வந்து சுத்தத்தால் மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்ஓ மல்டிபோர்ட் வால்வு. கீழே இருக்கிற ப்ளூ கலருக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா வெசலுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்தில் வந்து இது வந்து ரெண்டுமே நேம் வந்து ப்ளூ கலராக இருக்குது, வெசலுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறதுக்கு வந்து மல்டிபோர்ட் வால்வுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து மல்டிபோர்ட் வால்வு தான். அது உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ லைவாக. ஒன்று கார்பன், ஒன்று செடிமெண்ட், ஒன்று கல் தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து. இன்னொன்று வந்து கார்பன் நம்ம கோயிலில் நிலக்கரி இதுமாரி இருக்கும். அது வந்து இது மெட்டீரியல் தனியாக இருக்கும். இது வந்து கடையில் கேட்டால் ஆரோ கடையில் கிடைக்கும் கார்பன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்டிபோர்ட் வால்வு வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபிட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கார்பனுடைய இதுவும் இதை இன்புட்டு கீழே இருக்கிற ரா வாட்டர் மோட்டரில் இருந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். இது வந்து செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து கார்பனுக்கு போகும். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் வந்து கொஞ்சம் நம்ம பக்கம் எடுக்கணும். நம்ம எப்பயுமே வலிச்சு வந்து டைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்கார்றப்போ மட்டும்தான் எப்பவுமே வந்து டைட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. இப்போ அதை கொஞ்சம் நவுத்திக்கலாம். கொஞ்சம் கிட்ட நவுத்தி தான் டைட் பண்ணணும். இழுத்து டைட் பண்ணக்கூடாது. எப்பவுமே லீக் ஆக ஆரம்பிக்கும் எப்பவுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெசல் எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி மீடியா சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி கார்பன் மீடியா, செடிமெண்ட் ஃபில்டரு, மல்டிபோர்ட் வால்வு நிறைய இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம வந்து
பாருங்கள் கிட்ட நோக்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் யூனியன் டைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். ரொம்பவும் அதை வந்து வலிச்சு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து செடிமெண்ட்லேருந்து கார்பனுக்கு போகிறது. முதல் இருக்குது செடிமெண்ட்டு, இப்போ வந்து கார்பனு. அதில் ஒரு இன்புட்டு கனெக்ஷனு, செடிமெண்ட்டோடைய அவுட்புட்டும் கார்பனுக்கு இன்புட்டு கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் தான் இப்போ கொடுக்குறோம், பார்த்துருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து இது கார்பன் ஃபில்டர், இது செடிமெண்ட் ஃபில்டரு கனெக்ஷன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும். ஆர்ஓ பற்றி எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஆர்ஓன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்ஓ, சின்ன ஆர்ஓ, பெரிய ஆர்ஓ, கென்ட்டு, அக்வா ப்ரெஸ், அக்வா கார்டு, கென்ட்டு எலிட், கென்ட்டு கிராண்டு எல்லாமே, எல்லா ஆர்ஓமே சர்வீஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கால் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் எல்லாமே சொல்லி தருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்புட் வாக்கு எல்லாமே ரன்னிங் கண்டிஷன். 1000 லிட்ரு 1 ஹவருக்கு, அதுக்கு மேலேயே தண்ணி வருது, நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து ஆர்ஓ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக தண்ணியே வரல, வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்